2026 தேர்தல் மிக பெரும் எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. அதற்கு வெகு தூரமுமே கிடையாது. தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. தமிழ்நாட்டுல எப்போதுமே 2 பெரும் கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த முறை விஜய் சார் போட்டிக்கு வந்திருக்காரு. ஆரம்பத்துல அவருடைய கட்சியை மூத்த கட்சிகள் சாதாரணமாகத்தான் எடை போட்டாங்க. ஆனால் இப்போது அது சாதாரணம் கிடையாது அப்படின்றது நடக்கும் சம்பவங்களை வைத்து சொல்ல முடியும். ஏற்கனவே சிறந்த அரசியல்வாதி என்ற பெயரை பெற்ற விஜய் சார் தற்போது சர்வதேச முடிவுகளை தன்னுடைய வசப்படுத்திருக்காரா. அதாவது அந்த வகையில குங்கு மண்டலத்துல எந்த கட்சி இடத்தை பிடிக்கும் அப்படின்ற சர்வே எடுக்கப்பட்டது. இதுல அதிர்ச்சி தரும் விதமாக டிவிகே 42% ஆதரவு பெற்றுள்ளது. அடுத்தபடியாக அதிமுக 36% ஆதரவு பெற்று 2வது இடத்துல இருக்காங்க. அதற்கு அடுத்து திமுக 11%, நாம் தமிழர் கட்சி 11% பெற்றிருக்காங்க. இது இப்போது அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே, அப்படி என்றால் விஜய் சார சாதாரணமாக ஒதுக்கிவிட முடியாது. அனைத்து கட்சிகளுமே அவரை தற்போது ஒரு கடுமையான போட்டியாளராக பார்க்கிறாங்க. அதே போல இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படியே வாக்காக மாறும் அப்படின்றது உறுதியுமே கிடையாது. ஆனாலுமே விஜய் சார் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேர்தல் ரொம்பவே கடுமையாக இருக்கும். அதன்படி தற்போது வெளிவந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சர்வே முடிவுகளுமே மூத்த கட்சியினர்களுக்கு சவாலாக இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம பல வருடம் கழித்து ஒரு புதிய கட்சி இப்படி ஒரு சரித்திர சாதனை படைத்திருப்பது இதுவே முதல் முறை அப்படின்றதுனால தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.